விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்துள்ளது. இதனால் வரும் 21ஆம் தேதி வரை படத்தை வெளியிட தடை நீடிக்கிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காததால் படத்தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை நாடியது. இதில் நீண்ட வாதத்திற்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டு தீர்ப்பளித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே தலைமை நீதிபதி ஸ்ரீ வத்சவா அமர்வில் தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அவசர வழக்காக தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தங்களுக்கு உரிய அவகாசம் வழங்கவில்லை என்றும் மனுவில் கோரப்படாத நிவாரணத்தை பட நிறுவனத்திற்கு தனி நீதிபதி வழங்கியதாகவும் தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். அப்போது சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பே தயாரிப்பாளர் எப்படி வெளியீட்டு தேதியை நிர்ணயிக்க முடியும் என படத்தயாரிப்பு நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி பல்வேறு நடைமுறைகள் இருக்கும்போது சான்றுக்காக காத்திருக்காமல் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்தார். ஜனநாயகன் பட ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளீர்கள் என்பதற்காக எல்லாரும் தயாரிப்பு நிறுவனத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட முடியுமா எனவும் காட்டமாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து தலைமை நீதிபதி ஸ்ரீ வத்சவா ஆணை பிறப்பித்தார். மேலும் ஜனநாயகன் பட வழக்கை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அப்போது உத்தரவை விரைவாக பதிவேற்றம் செய்ய படத்தயாரிப்பு நிறுவனம் விடுத்த கோரிக்கையை தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டார். இந்த உத்தரவின் மூலம் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக வாய்ப்பில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மறுதணிக்கை செய்து ரிலீஸுக்கு அனுமதி கிடைக்குமா அல்லது வரும் 21ஆம் தேதி நடைபெறும் விசாரணையை பொறுத்து ஜனநாயகன் படக்குழுவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குமா என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.